Hello students, last video la nama கம்பெனிக்கான ஒரு பேசிக் லீகல் டாக்குமெண்ட் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அது ஒன் ஆஃப் த பேசிக் லீகல் டாக்குமெண்ட். சட்டப்படி அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எம்ஓஏ பற்றி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான கம்பெனியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இப்போ பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த ப்ராஃபிட்டை எப்படி பிரித்து கொடுப்பாங்க, எந்த பர்சன்டேஜில் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நிறைந்தது தான் இந்த Articles of Association. So, Articles of Association is a document that contains the purpose of the company as well as the duties and responsibility of its members. அதாவது இந்த Articles of Association அப்படின்ற டாக்குமெண்ட் எந்த விஷயங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்துக்காக இந்த கம்பெனி உருவானது, அதே போல் அதனுடைய டியூட்டிஸ் கடமைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் என்ன, அதாவது அந்த கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் அந்த ஏஓஎல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் விச் நீட்ஸ் டு பி ஃபைல்டு வித் த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணும் போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எம்ஓஏ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே போல் அந்த எம்ஓஓடைய கூட சேர்த்து இந்த ஏஓஏவையும் அவங்க ஃபைல் பண்ணணும். These are the bylaws of a company that defines the mode and manner in which the company's business is to be carried on. அதாவது கம்பெனிக்குன்னு சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஏன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமைகள் என்னென்ன, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அப்போது ஒரு கம்பெனி ஒரு நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு சட்டப்படி அதுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்களை கட்டுப்பாடுகளை வச்சாதான் சரியான வகையில் ஒரு கம்பெனி தன்னுடைய கடமைகளை செய்ய முடியும் இல்லையா. அப்போது அந்த கம்பெனிக்குன்னு சில சட்டத்திட்டங்களை கொண்டது தான் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியை முறையாக எப்படி முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்றத தான் இந்த ஏஓஏ சொல்லுது அப்படின்றாங்க. In the Companies Act, Table A prescribes model for the articles of the companies. அதாவது கம்பெனி சட்டத்தின்படி டேபிள் ஏ அப்படின்ற இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் எதோடைய மாதிரி, எந்த டாக்குமெண்ட்டோட ஒரு மாடல் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஓவோட ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கும். அந்த டேபிள் ஏலையும் ஒரு கம்பெனிக்குள்ளே எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே அந்த டேபிள் ஏலையும் இருக்கும். ஸோ டேபிள் ஏன்றது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுடைய மாடல் தான் அது. ஓகேவா? ஸோ டேபிள் ஏ இஸ் அ டாக்குமெண்ட் containing rules and regulations for the internal management of the company. அதாவது இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் மேலாண்மை. ஓகேவா? அந்த கம்பெனிக்குள்ளேயே எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத அதனுடைய ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத அந்த டேபிள் ஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எ கம்பெனி விச் டஸ் நாட் ஹாவ் செப்பரேட் ஏஓஏ மே அடாப்ட் டேபிள் ஏ. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் இந்த செப்பரேட் ஏஓஏ அப்படின்றது இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த டேபிள் ஏவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்னென்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்கும். இப்போ எம்ஓஏல நம்ம பார்த்தோம் இல்லையா, நேம் ஆஃப் த கம்பெனி, அதே மாதிரி சிச்சுவேஷன், எந்த இடத்துல கம்பெனி இருக்குது, அதே போல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி பார்த்தோம், எவ்வளோ கேபிட்டல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸருடைய அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் எப்படி ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களுமே எம்ஓஏல பார்த்தோம். அதே போல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயும் சில முக்கியமான விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ்,
கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட், ஷேர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு, அதே போல் எவ்வளோ மூலதனம் போட்டிருக்காங்க, அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அதாவது ஒவ்வொரு ஷேரினுடைய வேல்யூ என்ன, அதே போல் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எத்தனை வகைகள் ஆஃப் பங்குகள் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிகார்டிங் ஓட்டிங், டிவிடெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். அதாவது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருடைய உரிமை எதில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங், அவங்க ஓட்டு போடுறதுலையும் சரி, அதாவது கம்பெனியில் ஓட் போட்டு தானே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஓட்டுரிமை ஆகட்டும் சரி, டிவிடெண்ட் அவங்களுக்கான டிவிடெண்ட் எவ்வளோ வருது, இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது டிவிடெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. ஓகேவா, டிவிடெண்ட்ன்ற பேரில் தான் அவங்களுக்கு போகும். ஸோ டிவிடெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எப்போ ரிட்டர்ன் வரும், அது ரிட்டர்ன் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்து அந்த ஏஓஏல இருக்கும். ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ், அதாவது ஒரு பங்குகளை வந்து பப்ளிக்கை வாங்க சொல்கிறதுக்கு அழைப்பாங்க இல்லையா, எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கும் வந்து சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த ஷேர்ஸ் ஆகட்டும் டிபென்ச்சர்ஸையும் இவங்க என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். அதே போல் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ரெகுலேஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் கால் ஆன் ஷேர்ஸ். அதாவது இப்போ ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எங்கள் கம்பெனியில் நாங்கள் இந்த மாதிரி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், அதனால் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூ பண்ணுறதுக்கும் கூட சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில செயல்முறைகள் இருக்குது, அதே போல் ரெகுலேஷன், சில கட்டுப்பாடுகளும் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ணணும், அவங்க ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அழைப்பாங்க. ஓகேவா, பப்ளிக்கை வந்து அழைப்பாங்க. அடுத்தது மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது எந்த முறையில் வந்து பங்கு மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து இவங்க இந்த ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தன்னோட பேரில் இருக்கிற ஷேர்ஸை இன்னொருத்தருக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கும் சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை ஃபாலோ பண்ணி தான் இவங்க அவங்களோட ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், அதாவது எவ்வளோ டிவிடெண்ட் இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். ரூல்ஸ் ரிகார்டிங் தி அப்பாயின்மெண்ட், ரெமுனரேஷன், ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனியை முன்னெடுத்து நடத்துறதுக்கு டைரக்டர்ஸ் வேணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்கள எப்படி எந்த முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கான சம்பளம் என்ன, அதே மாதிரி அந்த டைரக்டரை வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளியே நீக்குவதாக இருந்தாலோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தாலோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா, இப்போ வந்து கம்பெனி வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு, நம்ம எந்த லெவலில் வந்து நம்மளுடைய நோக்கங்களை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மீட்டிங் போடும்போது வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. என்ன மாதிரியான செயல்முறைகளை இவங்க கடைப்பிடிக்கணும். ப்ராக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பவரை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்கள அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. ப்ராக்ஸி அப்படின்னா அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான ஆட்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தன்னுடைய பவரை வந்து இன்னொருத்தருக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க, அவங்க வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். அடுத்தது குவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து மினிமம் ஒரு 4 பேராவது, அந்த 7 பேரில் 4 பேராவது அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் குவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த கம்பெனியுடைய நடைமுறைகளை வந்து அவங்க கவனிக்கிறது. ஸோ இதுக்கெல்லாமே வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை இவங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ப்ரொசீஜர்ஸ் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸை வந்து சரிவர வந்து
செயல்முறைப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸை வந்து சரியான முறையில் வந்து செயல்முறைப்படுத்தணும். அதே போல் ஆடிட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் சரியான விதத்தில் செயல்படுத்தணும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து இந்த ஏஓஎல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சீல் ஆஃப் த கம்பெனியினுடைய முத்திரை என்னன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனியை வந்து நாம் வைண்ட் அப் பண்ணுறோம், அதாவது க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயங்களையும் வந்து அந்த ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஓஏ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல், அதாவது நிர்வாகத்திறன், இந்த விஷயங்களை வந்து தான் வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்துட்டோம், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா தமிழில் வந்து தகவல் அறிக்கை, அதாவது தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, என்னென்ன தகவல்கள் எல்லாம் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகணுமோ அந்த எல்லா தகவல்களையுமே வந்து அந்த அறிக்கையில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ராஸ்பெக்டஸ். According to Section 2 of 36 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. அதாவது ஒரு கம்பெனி சட்டத்தின்படி அதனுடைய செக்ஷன் என்ன, 2 of 36, அதில் வந்து ஒரு எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்த பப்ளிக்கை வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஷேர்ஸை வாங்குங்க, எங்களுடைய டிபென்ச்சர்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணுதோ, அழைக்குதோ, அந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது கம்பெனி வந்து பப்ளிக்கை வந்து பொதுமக்களை வந்து தங்கள் கம்பெனியினுடைய ஷேர்ஸையோ டிபென்ச்சர்ஸையோ வாங்கிறதுக்கு அழைப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் மூலிமா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அழைப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது, ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ அப்ளைஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்வைட்டிங் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட் மூலிமா கூட அந்த மக்களை வந்து பப்ளிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க, எங்களோட கம்பெனியில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட், a prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of the company's venture. அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு எதிர்காலத்தில் வந்து இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த கம்பெனியில் ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போது அந்த கம்பெனியினுடைய ஷேரை நம்ம வாங்கினா அதனால் நமக்கு ஆதாயம் இருக்குமா, நமக்கு அதனால் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் இருக்குமா, கெயின் இருக்குமா அப்படின்றத எது சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அது சொல்லும். ஓகேவா? அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற தகவல்களை படித்து எதிர்காலத்தில் இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கினா நமக்கு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத எதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிற தகவல்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் மஸ்ட் ஸ்பெசிஃபை அட்லீஸ்ட் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் ஆஸ் பர் ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 2வின் படி வந்து இந்த கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். A prospectus contains the main objective of the company. ஒரு கம்பெனியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கணும். The name and address of the signatories of the memorandum of association and the number of shares held by them. அதாவது அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் சைன் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, டைரக்டர் சைன் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய முகவரியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லையா, அது இருக்கணும். அதே போல் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அந்த டைரக்டர்ஸ் கையில் இருக்குது, அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸ் வந்து அந்த டைரக்டர்ஸ் கிட்ட எத்தனை ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த
ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் த நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ், அதாவது அந்த கம்பெனியினுடைய டைரக்டராக இருக்கலாம், இல்லை மேனேஜிங் டைரக்டர் நிர்வாக இயக்குனராக இருக்கலாம். அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முகவரி, அங்கே என்ன பொசிஷனில் அவங்க வேலை செய்கிறாங்க, அதாவது அவர் வந்து டைரக்டராக இருக்கலாம், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர், வாட் எவர் இட் மேபி, அவங்க எந்த இதில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, எந்த ஆக்குபேஷனில் அவங்க இருக்கிறாங்க, வேலையில் எந்த இடம் வகிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது த நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூட், அதாவது எத்தனை வகைகளான ஷேர்ஸு, அதே போல் டிபென்ச்சர்ஸு, எத்தனை நம்பர்ஸ், ஓகேவா, எத்தனை நம்பர்ஸ், எத்தனை வகையான ஷேர்ஸ் வந்து இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். த குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் தி கம்பெனி. த குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் கிட்ட மினிமம் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அவர் வச்சுருக்காரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே போல் ஒரு கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு அவர் எந்த அளவில் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அவர் வந்து அதில் காட்டுறாரு அப்படின்றதையும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த அளவில் வந்து முன்னேற்றங்களே அவர் கொடுக்க வந்து முயன்று இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களையும் வந்து நம்ம அந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்க்கலாம். அடுத்தது த நம்பர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் வித்தின் விச் த 2 preceding years have been agreed to be issued other than cash, அதாவது அது ஒரு நம்பர், ஷேரினுடைய எத்தனை ஷேர்ஸ் இல்லை டிபென்ச்சர்ஸ் அப்படின்ற அந்த எத்தனை ஷேர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ், அதே போல் விளக்கம், அதாவது அந்த ஷேர்ஸ் ஒரு ஷேரினுடைய விலை என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதே போல் அந்த வருஷத்தில் ஒவ்வொரு வருடங்களையும் வந்து எத்தனை ஷேர்ஸ் வந்து மக்கள் வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை ஷேர்ஸ் வந்து விற்றுருக்காங்க, எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருடங்களுக்கான விஷயங்கள், ஓகேவா. அதாவது இன்றைக்கி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து மக்களிடத்தில் வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்திருக்கு, பங்குதாரர்கள்கிட்டேருந்து எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளோ கடன் வந்து அவங்களுக்கு இருக்குது, இப்படின்ற எல்லா விஷயங்கள் அந்த 2 வருடங்களுக்கான அந்த கம்பெனியினுடைய நிலை என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற கேஷை தவிர்த்து மற்ற என்ன மாதிரியான பங்குகள், கடன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 2 வருடத்துக்கான கம்பெனியினுடைய நிலைமையை வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி வெண்டார்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் பை த கம்பெனி அண்ட் த அமௌண்ட் பெய்ட் ஆர் டு பி பெய்ட், அதாவது இப்போது ஒரு கம்பெனி வந்து உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கு சில மிஷின்ஸ் தேவைப்படும், இல்லை லேண்டு தேவைப்படும், இல்லை பில்டிங் தேவைப்படும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்டையோ பில்டிங்கையோ ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க இல்லையா, அவங்கள தான் வெண்டார்ஸ் சொல்கிறோம். யார்கிட்டேருந்து பொருளை வாங்குகிறாங்களோ அவங்கள தான் வந்து வெண்டார்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த விற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முகவரி அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே போல் த அமௌண்ட் பெய்ட், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஆர் டு பி பெய்ட், இல்லை எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த விஷயங்களையும் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பர்டிகுலர்ஸ் அபவுட் தி டைரக்டர்ஸ், செக்ரட்டரியேட்ஸ் அண்ட் ட்ரெஷரர்ஸ் அண்ட் தேர் ரெமுனரேஷன், அதாவது டைரக்டரு, அதே போல் செயலாளர்கள், அதே போல் நிதி ட்ரெஷரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நிதி கொடுக்குறவங்க அவங்க, அண்ட் தேர் ரெமுனரேஷன், அவங்களுடைய சேலரிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற விஷயம், டைரக்டர்ஸோட சேலரிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர்ஸும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த அமௌண்ட் ஃபார் தி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்ம ஏதாவது ஒரு காமிக் புக்கோ இல்லை வந்து இப்போது ஒரு என்ன சொல்கிறது ஆனந்த விகடன் புக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம வந்து மாதம் இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை அந்த புக் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டை வந்து முதலியே கட்டிடுவோம். அப்போ கட்டிடும்போது என்ன ஆகும், அந்த எல்லா நாளுக்குமே வந்து வர வேண்டிய புக்ஸ் எல்லாம் நமக்கு மாதம் கரெக்டாக வந்துடும். வருஷத்துக்கு நம்ம அமௌண்ட்டை கட்டிடுவோம், ஆனால் நமக்கு அந்த வருஷத்துக்கு வர வேண்டிய புக்குங்கெல்லாம் கரெக்டாக அந்தந்த நாட்களில் கரெக்டாக வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு ஆனுவல் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிடுறோம். அதே போல் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து இப்போ ஒரு பப்ளிக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போது இஷ்யூ பண்ணும்போது அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் 90%, ஓகேவா, 90% அவங்கக்கிட்ட என்ன இருக்கணும், அந்த அமௌண்ட்டு, மினிமம் அமௌண்ட் வந்து அவங்க கீழே இருக்கணும். ஷேர்ஸ் விற்றதுக்கான மினிமம் அமௌண்ட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை பப்ளிக்கு வந்து அலாட் பண்ண முடியும், பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 90% இவங்க வந்து பப்ளிக்கிட்டேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கணும். அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ மினிமம் வந்து 90% கம்பெனி வந்து அந்த மூலதனம் வச்சுருந்தால் மட்டும்தான் மூலதனம் வச்சுருக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. இஃப் த கம்பெனி கேரியிங் ஆன் பிஸ்னஸ், த லென்த் ஆஃப் டைம் ஆஃப் சச் பிஸ்னஸஸ், கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு போனால் எந்த கால அளவு வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங் கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு பில்டிங் வேணும், இல்லை ஒரு லேண்டு வேணும், இல்லை மெஷின்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆரம்பத்தில் சில செலவுகள் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த தொடக்க செலவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து செலவுகள் இருக்கும் அப்படின்றத வந்து எஸ்டிமேஷன் போடுவாங்க. அதாவது இந்த செலவுகள் வந்து ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு 10 லட்சம் வந்து தேவைப்படுது, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸை தொடக்க செலவாக நமக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போடுவாங்க. அந்த அமௌண்ட்டும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் சாலிசிட்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஆடிட்டர், கம்பெனி ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு. அதே மாதிரி பேங்கர்ஸ், எந்தெந்த பேங்க்கோடெல்லாம் நம்ம கம்பெனி வந்து கம்யூனிகேஷன் இது இருக்கோ அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ். சாலிசிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னா வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, லாயர்ஸ், அவங்களும் வந்து கம்பெனியோட லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் மே பி இன்ஸ்பெக்டட். அதாவது இப்போ எந்த இடத்துல போனால், எந்த டைமில், எந்த இடத்துல போனால் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம், பேலன்ஸ் ஷீட்டு, ஒரு வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் எவ்வளோ லாபம் நஷ்டம் வந்திருக்கு, அதே போல் ஆடிட்டர் வந்து அந்த வருஷத்துக்கு எந்த மாதிரியான ரிப்போர்ட் அவர் கொடுத்துருக்குறாரு அப்படின்ற டைம், எந்த நேரத்தில் எந்த இடத்துல போய் வந்து நம்ம இதை போய் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் வந்து ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போது இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஆதாயம் இருக்குது, ப்ராஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம கம்பெனியினுடைய நிதி நிலைமை என்ன, அதே போல் அவங்க ப்ராஃபிட்டில் போதா, லாஸில் போதா, ஸோ அதே மாதிரி எந்தெந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க, அதே போல் வந்துட்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனிக்கு இருக்குது, இல்லை எவ்வளோ கடன்கள் இருக்குது, எவ்வளோ பங்குகள் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முந்தைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நம்ம இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினா நமக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, ஒரு கம்பெனியினுடைய நிலைமையை வந்து நமக்கு கிளியரான இன்ஃபர்மேஷனாக கொடுக்குது. ஓகேவா. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியினுடைய
நிலை என்ன, எந்த மாதிரியான கோல்ஸ் எல்லாம் அதை அச்சீவ் பண்ணியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு, அதே போல் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான அவங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் வந்து புது பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் ஈச் இயர் ஆஃப் 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ் இமீடியட்லி ப்ரிசீடிங் த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார் இல்லையா, அந்த வருஷத்துக்கு அந்த கம்பெனியில் லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கா அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அது அந்த டீட்டெயில் வந்து 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ், அதாவது 5 வருடங்களுக்கான அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்துக்கான ரிப்போர்ட்டை ஆடிட்டர்கிட்டேருந்து ஆடிட்டர் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் ஹேஸ் பீன் கேபிட்டலைஸ்ட், the particulars of such capitalization will be stated in the prospectus. அதாவது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மூலதனத்தில் போட்டிருந்தாங்கன்னா, அப்போது அந்த மூலதனத்தில் போட்டது அந்த அமௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அதையெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனியினுடைய நிதி நிலைமை, அதே போல் நிர்வாகத்தினுடைய திறன், இது எல்லாத்தையுமே வந்து எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ற டாக்குமெண்ட் மூலமாக நம்ம கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது மூலிமா வந்து நம்ம அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கலாம், அதனுடைய ஆதாயங்களும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது தேவைப்படுற இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அங்கே ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இன்னையோட வந்து நம்மளுடைய 6th சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.